டியூப் தமிழ் வணக்கம். 27ஆம் திகதி வெள்ளிக்கிழமை மாலை நேர செய்தி. 7 முக்கிய செய்திகள் இடம்பெறுகின்றன. முதலாவது, ஈரானுடைய அதி உயர்மட்ட பேச்சாளராகிய முகமது பக்கர் ஹலீபா. இவர் மிகவும் அதிகாரமுள்ள ஒருவராக கூறப்படுகின்றார். அமெரிக்காவை கேலி செய்திருக்கின்றார். அமெரிக்காவினுடைய படைகளை அமெரிக்கா மத்திய கிழக்கில் உள்ள தன்னுடைய தளங்களில் வைத்து பாதுகாக்க முடியாமல் ஈரானுடைய ஆளில்லா விமானங்களுக்கும் ஏவுகணைகளுக்கும் பயந்து இப்பொழுது ஹோட்டல்களிலும் தனியார் பூங்காக்களிலும் தனியார் வீடுகளிலும் மறைத்து வைத்திருக்கின்றார்கள். இப்படிப்பட்ட அமெரிக்கர்கள் ஈரானுக்குள் படைகளை இறக்கி எப்படி அவர்களை பாதுகாக்க போகின்றார்கள் என்று கேட்டிருக்கின்றார். அமெரிக்காவினுடைய வால் ஸ்ட்ரீட் ஜேர்னலினுடைய தகவலின்படி மத்திய கிழக்கில் அமெரிக்காவினுடைய 13 ராணுவ முகாம் இருந்தன. இப்பொழுது 13ம் வெறிச்சோடி கிடப்பதாகவும் அங்கு யாரும் இல்லை என்றும் கூறப்படுகின்றது. ஈரானுடைய தாக்குதலை தடுக்க முடியாத காரணத்தினால் இவர்கள் அங்கிருந்து இடம் மாற்றப்பட்டிருக்கின்றார்கள். இப்படி கள நிலவரம் இருக்கும் பொழுது ஈரானுக்குள் வந்தால் எப்படி இருக்கும் என்றும் அவர் கேட்டிருக்கின்றார். அமெரிக்கா இப்பொழுது ஜப்பான், கலிபோர்னியா போன்ற இடங்களில் இருந்து மேலதிக படைகளை மத்திய கிழக்கு நோக்கி இறக்கி கொண்டிருக்கின்றது. ஆனால் அமெரிக்கா இப்பொழுதும் தரைப்படையை இறக்குவதற்கு தயங்குகின்றது. எதற்காக படைகளை இறக்குகின்றது என்பது தெரியவில்லை. ஆனால் அமெரிக்காவை கோபமூட்டி ஈரானுக்குள் இறக்கி விடுவதன் மூலமாக அடுத்த கட்ட தாக்குதலை நடத்துவதற்கான ஒரு கோபமூட்டல் போல முகமது பக்கர் ஹலீபாவினுடைய பேச்சுக்கள் இருக்கின்றன. இப்பொழுது அமெரிக்கா தன்னுடைய அடுத்த கட்ட தொழில்நுட்பத்தை பாவித்து இந்த போரை தன்னுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வரலாம் என்பதுதான் அவர்களுடைய கடைசி நம்பிக்கையாக இருப்பதாக அமெரிக்க ஊடகங்கள் சற்று முன்னர் எழுதியிருக்கின்றன. தொழில்நுட்பம் சரிவருமா? செய்தி 2இல் இதற்கான பதிலை ஈரான் கொடுத்திருக்கின்றது. ஈரானுடைய இணைய ஹேக்கர்கள் கென்டெலா ஹேக் டீம் என்று கூறப்படுகின்றவர்கள் அமெரிக்காவினுடைய FBI போலீஸ் பிரிவினுடைய உள்ளக கட்டமைப்பிற்குள் ஊடுருவி அதனுடைய டைரக்டர் ஜெனரலாக இருக்கின்ற கேஸ் பெட்டேலினுடைய மின்னஞ்சலை உடைத்து அதற்குள் இருந்த தகவல்களை எல்லாம் களவாடி அவருடைய புகைப்படம் உட்பட முக்கியமான செய்திகளை எல்லாம் உலகமன்றில் பொதுப்படையாக வெளியீடு செய்திருக்கின்றார்கள். கேஸ் பெட்டேல் தங்களுடைய தாக்குதலில் இப்பொழுது பலியாகி இருக்கின்றார் என்றும் கேலி செய்திருக்கின்றார்கள். அமெரிக்காவினுடைய உளவு பிரிவிற்கு உள்ளேயே உள் நுழையக்கூடிய அளவிற்கு ஈரான் வலிமை பெற்றிருக்கின்றது. அதை தவிர தொழில்நுட்ப ரீதியாக ஈரானுடைய ஆளில்லா விமானங்கள் உக்ரைன் போர்க்களத்தில் ரஷ்யாவுடன் இணைந்து போர் புரிந்த காரணத்தினால் ஆற்றல் மிக்கவையாக இருக்கின்றன. அவற்றையும் எதிர்த்து போரிடுவது அமெரிக்க தளங்களுக்கு பெரும் சிரமமாக இருக்கின்றது. ஈரானை பொறுத்தவரையில் தொழில்நுட்பத்திற்கு அமெரிக்காவிற்கு குறைந்த ஒரு நாடாக காணப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள், தாங்கள் பாரிய நாகரிகம் உள்ள நாடு, விஞ்ஞான ரீதியாக அமெரிக்காவிற்கு முன்னரே வளர்ச்சி பெற்ற நாடாக இருப்பதனால் அவர்களுடைய அறிவு அமெரிக்காவினுடைய அறிவிற்கு ஏட்டிக்கு போட்டியாக நிற்பதாக ஈரான் கருதுகின்றது. இன்றைய செய்திகளில் 3வது இடத்தை பிடிப்பது ஐக்கிய நாடுகள் சபையினுடைய மனித உரிமைகள் கழகத்தின் உயர் ஸ்தானிகர் வோல்கர் டுர்க் இன்று நடைபெற்ற மனித உரிமைகள் ஆணையத்தில் பேசுகின்ற பொழுது கடுமையான செய்தியை வெளியிட்டிருக்கின்றார். ஈரானுடைய பெண்கள் பாடசாலை அமைந்திருந்த மினாப் நகரில் நடத்தப்பட்ட தாக்குதலில் 170 பேர் கொல்லப்பட்டார்கள். இதில் 100க்கும் மேற்பட்ட பெண் பிள்ளைகள் கொல்லப்பட்டார்கள். இது டம் குவாக் ஏவுகணை மூலமாக தாக்கி அளிக்கப்பட்டது. உடனடியாக விசாரணைகள் முடிக்கப்பட்டு குற்றவாளிகள் நீதியின் முன் நிறுத்தப்பட வேண்டும் என்று கூறியிருக்கின்றார். நாடுகளுக்குள் எத்தகைய முரண்பாடுகள் இருந்தாலும் அவை பள்ளி குழந்தைகளை கொன்று தீர்த்து அந்த பிரச்சனையை தீர்க்க முடியாது, அதற்கு உலகம் அனுமதிக்காது என்று கூறியிருக்கின்றார். தாக்குதல் நடைபெற்ற இடத்தில் டம் குவாக் ஏவுகணை ஏவப்பட்டு இருக்கின்றது. இதை அமெரிக்கா மட்டும்தான் பாவிக்கின்றது என்கின்ற காரணத்தினால் அமெரிக்கா மீது இந்த குற்றம் திரும்பி இருக்கின்றது. ஆனால் அமெரிக்காவினுடைய ஊடகங்கள் கூறுகின்ற பொழுது இந்த பாடசாலைக்கு அருகில் ரெவல்யூஷன் கார்ட் படைப்பிரிவினுடைய தளம் இருந்ததாகவும் முன்னர் இந்த பாடசாலையின் ஒரு பகுதி ரெவல்யூஷன் கார்டினுடைய தளமாக இருந்ததாகவும் அவர்கள் கூறுகின்றார்கள். எனவே தாக்குதல் தவறுதலாக நடந்திருக்கலாம் என்றே அமெரிக்க தரப்பில் கூறப்படுகின்றது. ஆனால் தாக்குதலுக்கான தண்டனை என்பது தவறுதல் சரி என்பது அல்ல. ஈரானை பொறுத்தவரையில் அமெரிக்கா, இஸ்ரேல் இரண்டும் அதி உயர் தொழில்நுட்பங்களை கொண்ட நாடுகள். இவர்களுடைய தாக்குதல் தவறாக அமையும் என்று கூற முடியாது. முக்கியமான தலைவர்களை பிரசிஸ் குண்டு என்று கூறப்படுகின்ற குறி தவறாத குண்டுகளின் மூலமாக தாக்கி அழித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது மட்டும் இவர்களுடைய குறி எப்படி தவறாமல் போனது, பாடசாலையில் விழுகின்ற பொழுது மட்டும் எப்படி குறி தவறியது, இவர்கள் தெரிந்துதான் இதை செய்திருக்கின்றார்கள் என்று ஈரான் தன்னுடைய வாதாட்டத்தை முன்வைத்திருக்கின்றது. ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்சி காணொலி மூலமாக
தொடர்பாக பேசுகின்ற பொழுது மனித உரிமைகள் ஆணைக்கழகத்தில் இதை பேசியிருக்கின்றார். இன்றைய முக்கியமான செய்திகளில் 4வது இடம் பிடிப்பது 3 கப்பல்களை ஈரான் திருப்பி அனுப்பி இருக்கின்றது. கோர்முஸ் நீரிணையை கடக்க முற்பட்ட பொழுது அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்பினுடைய கருத்தின்படி 10 கப்பல்களை செல்வதற்கு ஈரான் அனுமதித்திருக்கின்றது, போகலாம் என்று கூறியிருந்தார். அந்த செய்தியை கேட்டு இவர்கள் வந்ததாகவும் பொய்யான தகவல்களை வெளியிட்டுக் கொண்டிருக்கும் ஒருவருடைய கருத்தை கேட்டு நீங்கள் கோர்முஸ் நீரிணையை கடக்க முடியாது என்று இவர்களை திருப்பி அனுப்பியதாக கூறப்படுகின்றது. அமெரிக்க சியோனிச இஸ்ரேலுக்கு ஆதரவான கப்பல்களும் அந்த நாடுகளுக்கு ஆதரவு தெரிவிக்கின்ற நாடுகளின் துறைமுகங்களுக்கு போகின்ற கப்பல்களும் போக அனுமதிக்க முடியாது, அதற்கு எந்த அனுமதியும் கிடையாது என்று ஈரான் கூறியிருக்கின்றது. சீன நிறுவனமான கேஸ்கோவிற்கு சொந்தமான 2 கப்பல்கள் சென்றிருக்கின்றன. பாகிஸ்தான் கப்பல் ஒன்றும் சென்றதாக முன்னர் செய்தி வந்தது. எனவே இந்த கப்பல்கள் அமெரிக்க அதிபரினுடைய தவறான கருத்தை கேட்டு வந்த காரணத்தினால் திருப்பி அனுப்பப்பட்டதாக ஈரான் கூறுகின்றது. ஆனால் இந்த நாடுகளினுடைய கொடிகள் பற்றி எந்த அறிவிப்பும் இல்லை. அமெரிக்கா இஸ்ரேல் ஆதரவு நாடுகளினுடைய கொடிகள் பறந்தாலும் அந்த கப்பல்கள் போக முடியாது. இன்றைய செய்திகளில் 5வது முக்கிய இடம் பிடிப்பது சவுதி அரேபியா தலைநகர் ரியாட் மீது 6 ஏவுகணைகளை கொண்டு ஈரான் தாக்கி இருக்கின்றது கடந்த இரவு. இதில் 2 ஆகாயத்திலேயே சுட்டு வீழ்த்தப்பட்டன. 4 ஆட்கள் இல்லாத பொட்டல் வெளிகளில் விழுந்து வெடித்திருக்கின்றன. இஸ்ரேல் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் 7 பேர் படுகாயமடைந்திருக்கின்றார்கள். கவார் குஷிம் நகரில் 5 பேர் படுகாயமடைந்திருக்கின்றார்கள். இஸ்ரேலினால் ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் ஓர் ஏவுகணை விழுந்து ஒருவர் காயமடைந்திருக்கின்றார். இன்னொருவர் வடபுல இஸ்ரேலில் காயமடைந்திருக்கின்றார். ஹிஸ்புல்லாவினுடைய தாக்குதலில் தலைநகரில் 2 பேர் காயம், அதுபோல கலிலோயாவில் இன்னொருவர் காயம் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. அபுடாபி மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் 2 பேர் மரணமடைந்து 3 பேர் படுகாயமடைந்திருக்கின்றார்கள். குவைத் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கின்றது. எதிரிகளினுடைய தாக்குதல் நடைபெற்றதாக குவைத் அறிவித்திருக்கின்றது. இன்றைய முக்கிய செய்திகளில் 6வது இடத்தில் ஈரான் மீது நடத்தப்பட்ட தாக்குதல்களில் இதுவரை 120 கலாச்சார மையங்கள் தாக்கப்பட்டுள்ளதாக ஈரான் அறிவித்திருக்கின்றது. 50 இடங்கள் முற்றாக அழிவடைந்துள்ளதாகவும் கூறப்படுகின்றது. உலக புகழ்பெற்ற கலாச்சார மையமும் உலகத்தின் மிக பாரம்பரியமான கலாச்சார மையங்கள் இருக்கின்ற ஒரு நாடாக ஈரான் இருப்பதனால் இந்த அழிவு யுனெஸ்கோவில் பாரதூரமான அழிவாக பார்க்கப்படுகின்றது. போலந்து நாட்டினுடைய பிரதமர் டொனால்ட் ட்ரம்ப் வரும் 2 நாளில் மத்திய கிழக்கில் முன் எதிர்பாராத அளவிற்கு பாரிய போர் வெடிக்கப் போவதாக முன்னோட்ட செய்தி ஒன்றை கூறியிருக்கின்றார். அமெரிக்காவுடன் நெருங்கிய தொடர்புடைய போலந்து முக்கியமான ஆதாரங்கள் இல்லாமல் இந்த தகவலை வெளியிடாது என்பது குறிப்பிடத்தக்கது. இன்றைய முக்கிய செய்திகளில் 7வது இடத்தை பிடிக்கின்றது. ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அபாஸ் அரக்சி ஐக்கிய நாடுகள் சபையினுடைய மனித உரிமை கவுன்சிலில் காணொளி மூலமாக பேசினார். அப்பொழுது அவர் ஈரானுக்கு எதிரான இந்த தவறான கொடிய தாக்குதல்களில் உலக நாடுகளில் யார் மௌனம் காக்கின்றார்களோ அவர்கள் அமைதிக்கு எதிராகவே செயற்படுகின்றார்கள் என்ற பொருளே வரும். இந்த நிலையில் உலக மக்கள் ஈரானின் பக்கமாக நிற்க வேண்டும் என்று கேட்கின்றார். உலகம் ஈரானுக்கு எதிராக இழைக்கப்படுகின்ற அநீதிக்கு குரல் கொடுக்காமல் மௌனமாக இருந்தால் இன்று எங்களுக்கு நாளை உங்களுக்கு என்பதை மறந்துவிடக் கூடாது என்பது அவருடைய கருத்தாக இருக்கின்றது. ஈரானில் 600 பாடசாலைகளை உடைத்து தகர்த்திருக்கின்றார்கள். மிகப்பெரிய தொழில்நுட்பம் உள்ள அமெரிக்காவிலும் இஸ்ரேலிலும் இருந்து புறப்பட்டு வருகின்ற விமானங்கள் பாடசாலைகளை எப்படி குறிவைத்து தாக்கின, பிள்ளைகள் படிக்க கூடாது, எதிர்கால தலைமுறை அழிய வேண்டும் என்கின்ற அவர்களுடைய போர்க்கால வியூகம் அப்படி இருக்கின்றதை உலக மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றும் அவர் கூறியிருக்கின்றார். அவர்கள் செய்கின்ற தவறுகளை வெறுமனே போர்க்குற்றம் என்று நீங்கள் கூறிவிடக் கூடாது. போர்க்குற்றத்திற்கு மேலே மனித படுகொலைகளை அவர்கள் செய்ய முற்பட்டிருக்கின்றார்கள். அதற்கு அவர்கள் கடுகளவும் தயங்க மாட்டார்கள் என்பதையும் மறந்து விடாதீர்கள் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். மேலும் சூடான பல சம்பவங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இணைந்திருங்கள். இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கிலிருந்து கீசே துரை. வணக்கம் உறவுகளை.